அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, தற்பொழுது சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர நிலையில் இருக்கிறார். அவர் இன்னும் ஒரு சில நாட்களில், அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இது மிகப்பெரிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. சனி வக்ர நிவர்த்தியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும். எனினும் ஒரு சில ராசிகளுக்கு இதனால் ஏகப்பட்ட நற்பலன்களும் கிடைக்கும். இவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், மகிழ்ச்சிகரமான செய்திகளையும் பெறுவார்கள். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டதாக மாறப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமா நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கின்றார். உங்கள் ராசிக்கு 9, 10ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால் எண்ணற்ற நற்பலன்களை வழங்குவார். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். தன் சொந்த வீட்டில் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியால் அனைத்து வழிகளிலுமே நன்மை ஏற்பட்டாலும் பெற்றோரின் உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவைப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். எனவே தொழிலில் நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்து கொடுக்க போகின்றார். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட அல்லல்கள் அகலும், நல்ல மாறுதல்களும் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரவும் வாய்ப்பிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 4, 7, 12 ஆகிய இடங்களுக்கு பதிகிறது. எனவே பூமி, கல்வி, சுகம், தாய் வீடு, வியாபாரம், களத்திரம், விரயம், பயணம் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் சனியின் பார்வை பதிவதால் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். பயணங்கள் பலன் கொடுக்கும். வீடு கட்டு யோகமும் இருக்கிறது. சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு அகன்று குதூகலம் தரும் சம்பவங்களும் நடைபெறும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரலாம். வெளிநாட்டு அழைப்புகளும் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். சனியின் பார்வை 12ஆம் இடத்திற்கு பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கலாம். இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்து வந்த வாக்குவாதங்கள் அகலும். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். வெளிநாட்டு யோகமும் அங்கு உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் வந்து சேரும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். சப்தம விரய அதிபதியின் காலில் சனி சஞ்சரிப்பதால் சேமிப்பு கொஞ்சம் கரையலாம். இருப்பினும் அவை குடும்ப முன்னேற்றம் கருதிய செலவிடப்படும். இடம், பூமி சேர்க்கை, வீடு கட்டு யோகம், கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகமும் இருக்கிறது. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளின் பழக்கத்தால் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும். குடும்பத்தில் விரிசல் அகன்று உறவு பலப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கலாமா என்றும் சிந்திப்பீர்கள். சகோதரர்களுடன் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மறையும். தொழில் வளர்ச்சியை முன்னிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்கிறது. வருமானம் திருப்தியாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகள் தனிச்சையாக செயல்பட தொடங்குவது மனக்கவலையை அதிகரிக்க செய்யலாம். பயணங்களால் அலைச்சல் இருக்குமே தவிர ஆதாயம் இருக்காது. பங்கு சந்தை வியாபாரம் செய்பவர்களுக்கு கவனம் தேவை. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது. கூட்டு தொழில் செய்வோர் பங்குதாரர்களின் தொல்லைக்கு ஆட்பட நேரிடலாம். கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் விளைவாக தொழில் ஸ்தானம் புனிதமடைவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும்.
வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும். உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக கிடைக்கும். சுகஸ்தனத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். தொழிலில் மறைமுக போட்டியும் அதிகரிக்கலாம். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியின் பிற்போக்கு நிலையான வக்ர காலத்தில் பல விதத்தில் நன்மைகளை ஏற்படும். உங்களின் நிதி நிலை மேம்படும். வியாபாரத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல வெற்றியையும் மதிப்பெண்களையும் பெறுவீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலையும் அமையும். திட்டமிட்ட பணிகளில் நல்ல முன்னேற்றமும் அதன் மூலம் வருவாயும் ஏற்பட போகிறது. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஆற்றலை வழங்கக்கூடிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் எளிதாக நடக்கும். அரசு வழி முயற்சியில் சாதகமாகும். வியாபார போட்டி விலகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். செல்வாக்கு உயரும். வழக்கு என சங்கடப்பட்டவர்களின் நிலையில் மாற்றம் ஏற்படும். உழைப்பாளிகளின் நிலை உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். உடலில் இருந்த சங்கடம் தீரும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். நீங்கள் எடுக்கும் முயற்சியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். லாபஸ்தான ராகுவால் வருமானம் அதிகரிக்கும். மேலை நாட்டு முயற்சி சாதகமாகும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ராசிநாதன் சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் நட்புகளை அனுசரித்து போவது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் இந்த காலத்தில் உங்களை பாதுகாக்கும். உங்கள் வேலைகளில் மட்டும் இப்பொழுது கவனம் செலுத்துவது நன்மையை வழங்கும். செவ்வாய் பகவானால் எடுக்கின்ற முயற்சி எல்லாம் வெற்றியடையும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு இருந்த சங்கடம் விலகும். வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். வரவு அதிகரிக்கும். கடன் கேட்ட இடத்தில் பணம் வரும். சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் செய்து வரக்கூடிய வேலையில் அக்கறை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமையும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதனால் மேற்கொள்ளும் முயற்சியாவும் வெற்றியாகும். இதுவரை தடைப்பட்ட வேலை முடிவிற்கு வரும். உங்கள் திறமையும் செல்வாக்கும் வெளிப்படும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு விலகும். நீண்ட காலமாக விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்கவும் வாங்க நினைத்த இடத்தை வாங்கவும் முடியும். வருமானம் அதிகரிக்கும். குரு பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் இதுவரை இருந்த அலைச்சல் குறையும். விலகி இருந்தவர்கள் இனி குடும்பத்துடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிர்பார்த்த மாறுதல் கிடைக்கும். நெருக்கடி நீங்கும். லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதாரம் விரைவாக முன்னேற்றம் அடையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். வேலைக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியாகும். தின பணியாளர்கள் ஊழியர்களுக்கு உயர்வு உண்டாகலாம். இதுவரை இருந்த சங்கடம் விலகும். நெருக்கடி மாறும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். சுயதொழில் செய்து வருவோருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடையும் விலகும். அடுத்ததாக மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இழுபறியாக இருந்த வேலை எல்லாம் நடக்கும். புதிய முயற்சி லாபமாகும். இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். சூரியன் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை குறைப்பார். வீட்டில் நிலவிய குழப்பமான சூழலுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். உங்கள் திறமை வெளிப்படும் காலம் இது. வழக்கு சாதகமாகும். தொழில் நிறுவனங்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகலாம். செய்து வரக்கூடிய தொழிலில் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து விடக்கூடிய சக்தி ஏற்படும். அதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். பதவி உயர்வை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும். தின பணியாளர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் குறையும். நெருக்கடி தானாக நீங்கும் காலம் இது. சகோதரர்கள் வழியில் ஒற்றுமை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். மேலும் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வப்பொழுது தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்கலாம். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். ஆதாயம் ஏட்டில் இருக்குமே தவிர எதிரில் இருக்காது. கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படலாம். வாகனங்களில் செல்லும்
பொழுது கவனம் தேவை. மற்றவர்களை நம்பி செயல்பட வேண்டாம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்க பார்த்துக்கொள்வது அவசியம். மேலும் பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு பிரதோஷ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். சிறப்பு வழிபாடாக தஞ்சை பெரிய கோவில் நந்தியை வழிபட்டு வர தடைகள் அகல வழிவகுத்து கொள்ளலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.